இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஸ்ட்ரெஸ் டக்குன்னு குறைக்கிற ஒரு பெஸ்ட் பிரீதிங் டெக்னிக் பத்தி தான். இது டாக்டர் ஆண்ட்ரூ ஹியூபர்மனோட லேப்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க என்ன பார்த்தாங்கன்னா, நம்ம டென்ஷனா இருக்கும்போது இல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது எந்த மாதிரி சுவாசிச்சா அது உடனே குறையும்னு ரீசர்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு தனியா போய் மெடிடேஷன் பண்ற மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அப்பயே பண்ற மாதிரி ஒரு டெக்னிக் தேடி இருக்காங்க. அப்படி அவங்க கண்டுபிடிச்சது தான் இந்த பிசியலாஜிக்கல் சைங்கிறது. இது எப்படின்னா 2 வாட்டி மூச்சை உள்ள எடுத்து அப்புறம் மெதுவா லாங்கா வெளியே விடணும். இத மூக்கு வழியா 2 வாட்டி எடுத்து வாய் வழியா வெளியே விட்டா சூப்பர். முடியலனா எதுல முடியுதோ அதுல பண்ணலாம். இதுக்கு முன்னாடியே மனுஷங்களும் சரி, என் நாய் கூட தூங்குறதுக்கு முன்னாடி இப்படிதான் சுவாசிக்குமா. குழந்தைகளுக்கு அழுடப்போ இல்ல சும்மா பெருமூச்சு விடுறதுன்னு சொல்றோமே, அதுவும் இதுதான். நமக்கே தெரியாம நம்ம பாடி இப்படி பண்ணுது. இதை நம்ம வேணும்னாலும் பண்ணலாம். ஏன் இப்படி 2 வாட்டி மூச்சு எடுக்கிறோம்னா, நம்ம லங்ஸ்ல சின்ன சின்ன பேக்ஸ் மாதிரி இருக்கும். அது டென்ஷனா இருக்கும் போது சுருங்கிடும். 2 வாட்டி இழுக்கிறப்போ அது விரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வெளியே போக உதவும். மூச்சை லாங்கா வெளியே விடும்போது நம்ம ஹார்ட் ரேட் கம்மியாகி நமக்கு ரிலாக்ஸா ஃபீல் ஆகும். இந்த டெக்னிக் நிறைய நேரம் பண்ண வேண்டாம். 1 இல்லனா 2-3 வாட்டி பண்ணாலே போதும். உடனே வித்தியாசம் தெரியும். நமக்கு டென்ஷன் வர்ற மாதிரி தெரிஞ்சா ஒரு 3 வாட்டி இப்படி பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரிலாக்ஸ் ஆகும். இதனால பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதே தெரியாது. எக்ஸாம் அப்போ பிரசன்டேஷன் அப்போ டென்ஷனா இருந்தா இது யூஸ் பண்ணலாம். சிலருக்கு டென்ஷனா இருந்தா ஷோல்டர் டைட் ஆகும், சிலருக்கு ஜா டைட் ஆகும்.